வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். தமிழகத்தின் வட மாவட்டங்கள் மற்றும் அதையொட்டிய பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. குமரிக்கடல் உள்ளிட்ட பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியுடன் லட்சத்தீவு மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும் நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. கோவை, நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் தமிழகத்தில் வரும் 26 வரை சில இடங்களிலும், புதுச்சேரியில் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் தலைவாசல் சிறுவாச்சூரில் பாஜக சார்பில் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கிழக்கு மாவட்ட தலைவர் சண்முகநாதன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். ராமர் கோயில்ல ஒரு லேப்டாப் வச்சு அந்த பிரதிஷ்டையை நேரடியா ஒளிபரப்பு பண்ணதுக்காக வேண்டி மாவட்ட தலைவர், மாவட்ட பொதுச் செயலாளர் குமார், இன்னொரு மாவட்ட பொதுச் செயலாளர் அயோத்தி ராமச்சந்திரன், ஒரு மண்டல் தலைவர், ஒரு மண்டல் பொதுச் செயலாளர் மேல வழக்கு பதிவு பண்ணி குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி நீதிமன்றத்துக்கு வாய்தாவுக்கு போயிட்டு இருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய காவல்துறை அது மட்டும் இல்லைங்க, 11 வழக்கு சேலம் கிழக்கு மாவட்டத்தில் மாவட்ட தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகள் மேல 11 வழக்கு காவல்துறை போட்டு வச்சிருக்காங்க. என்ன பண்ணணும்? யார் வீட்டுல திரணும்? யாருக்கு துரோகம் பண்ணணும்? என்ன பண்ணணும்? பிஜேபிக்காக உழைச்ச கத்தனம், இதுக்காக வேண்டி வழக்கு போட்டு வச்சிருக்காங்க. வழக்கை கண்டு அஞ்சக்கூடிய தொண்டர்கள் பிஜேபி தொண்டர்கள் இல்ல, வழக்கை கண்டு அஞ்சக்கூடிய கட்சியும் பிஜேபி இல்லை என்பதை தெரிந்து கொண்டு நீலகிரி மாவட்டம் பந்தலூர், தேவாலா பகுதிகளில் இன்று காலை பலத்த காற்றுடன் மழை பெய்தது. அதில் தேவாலா, பந்தலூர் மற்றும் கேரளா வயநாடு சாலையில் நீர்மட்டம் என்ற இடத்தில் 2 இடங்களில் சாலையின் குறுக்கே மரங்கள் சாய்ந்தன. இதனால் வாகன போக்குவரத்தில் தடை ஏற்பட்டது. கூடலூரில் இருந்து வந்த வாகனங்கள் அத்திக்குண்ணா, உப்பட்டி வழியாக திருப்பிவிடப்பட்டன. ஆனால் கனரக வாகனங்கள் தேவாலாவில் நிறுத்தப்பட்டது. அதேபோல் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் கேரள, வயநாடு மற்றும் கோழிக்கோடு பகுதிகளில் இருந்து வந்த 2 மாநில அரசு பஸ்கள், தனியார் வாகனங்கள் செல்ல முடியாத நிலையில் சாலையில் நிறுத்தப்பட்டன. இதனால் காலை 9 மணி முதல் 11:40 மணி வரை தமிழக, கேரள இடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கூடலூர் தீயணைப்பு மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினர் இணைந்து மரங்களை அறுத்து அப்புறப்படுத்தினர். அதைத் தொடர்ந்து போக்குவரத்து சீரானது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அரசு ஹாஸ்பிட்டலில் நிறைமாத கர்ப்பிணியான சிறுமி அட்மிட் ஆனார். அவருக்கு பெண் குழந்தை பிறந்தது. ஆத்தூர் அனைத்து மகளிர் போலீசார் ஹாஸ்பிட்டலில் விசாரித்தனர். ஆத்தூரைச் சேர்ந்த கூலி தொழிலாளி தண்டபாணி சிறுமியை திருமணம் செய்தது தெரிந்தது. அவரை போலீசார் போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர். பெற்றோரிடம் விசாரிக்கின்றனர். புதுச்சேரியில் வேலைவாய்ப்பு, இடஒதுக்கீடு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு சார்பு செயலர் ஜெய்சங்கர் வீட்டின் முன் சமூக அமைப்பினர் கடந்த 16ஆம் தேதி ஒப்பாரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு ஒரு முடிவு காணும் பொருட்டு அதிகாரிகள் ஆலோசனை நடத்தினர். இதன்படி தங்களுக்கும் தங்களின் குடும்பத்துக்கும் பாதுகாப்பு வழங்கும்படி முதல்வர் ரங்கசாமியிடம் கேட்பது என முடிவு செய்தனர். இதையடுத்து முதல்வரின் வீட்டிற்கு அதிகாரிகள் படையெடுத்தனர். முதல்வரை சந்தித்து பாதுகாப்பு வழங்கும்படி கோரிக்கை விடுத்தனர். அதிகாரிகளின் கோரிக்கைகளை கேட்ட முதல்வர் ரங்கசாமி உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் என உறுதியளித்தார்.
ஏன் வராது ஏன் இருக்கிறாரு நான் கேட்குறேன் சார் அது கவர்மெண்ட் ஒன்று சார் கவர்மெண்ட்லாம் அதுக்கு மேலே ஏற்று சார் அவன் என்ன அர்த்தம் கவர்மெண்ட் ஒன்றா எல்லாம் பண்ணி இந்த பெருகிறது அது சொல்லுபடாது அது இது எல்லாம் அது மேலே கவர்மெண்ட் ஏற்றுதான் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க சொல்லும்போது எல்லாம் எல்லாம் அவங்க கேட்கணும் அவங்க கேட்க முடியுமா அதை எலக்ட்ரிக் பாரிட்டு கேட்கலாம் அது மாதிரி சொன்னாங்க கல் இந்த கல் இருக்குது கருங்கல் கருங்கல் அவங்க நல்ல கருங்கல்லாம் ஒன்று சுமை தாழ்ந்த மாதிரி ஒரு கல் போட்டு வச்சுருப்பாங்க அது எல்லாத்தையும் ஏற்றி உள்ள வைப்பாங்க எல்லாம் மனவரம் பார்த்து ஒன்று வச்சுக்குவோம் மூட்டை சுமை தான் மூட்டை வச்சுக்குவோம் அது மாதிரி தான் அசல் பில்டிங் அதை வந்து வச்சு அதை தாக்கி வச்சு தான் அந்த ஸ்ட்ரென்த்து தான் எங்களுக்கு இருக்கணும் அது கருங்கல் ஸ்ட்ரென்த்துக்கு தாங்க முடியாது சக்தி அதுதான் எங்களுக்கு இருக்கணும் அங்கே தான் வைக்கணும் வைக்க முடியும் மற்ற இடத்துல வைக்க முடியாது பப்ளிக் எங்கே வைப்பாங்க பப்ளிக் அசல் தாங்க அவனும் படிச்சு அவனுக்கு கோபுரம் சொல்ல வேண்டிய இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி முடிப்பாங்க கட்டாயத்தை வரும் அதுதான் அசம்பிளி சொல்ல வேண்டிய அசம்பிளி தான் சொல்லணும் அதுக்கு வீட்டுக்கு சொல்லிட்டு காமன் சர்வீஸ் அவருடைய அவர் போட்டு போகிறாரு சரியான அவங்களும் கேட்கலாம் என்ன சார் பெர்மிஷன் அவங்க போகலாம் நீங்கள் சொல்லியிருக்காங்க தனிப்படம் போய் கன்வென்ஷன் சொல்ல காமன் சர்வீஸ் போது இங்கே தான் கேட்கணும் அவங்க வீட்டுக்கோ அவங்களே இங்கே கேட்க தப்பு என்ன ஃபைனலாக பண்ணி கொடுத்து நம்மளும் அப்படின்னு அது அப்படி கேட்கணும் சொல்கிறேன் நாளைக்கு இப்படி பேசலாம் அவங்க எல்லா இன்னும் கஷ்டமாக எல்லாம் பண்ணுறேன் அப்புறம் பாராட்டிங்க உளுந்தூர்பேட்டை எல்லப்ப நாயக்கர் கிராமத்தைச் சேர்ந்தவர் தங்கமணி உடல்நலம் சரியின்றி இறந்தார். அவரது இறப்பு சான்றிதழ் கேட்டு அவருடைய மகன் ராம்குமார் ஆன்லைனில் விண்ணப்பித்தார். உளுந்தூர்பேட்டை தாசில்தார் அலுவலக தற்காலிக ஊழியர் சரஸ்வதியை அணுகினார். அவர் இறப்பு சான்றிதழ் வழங்க 1500 ரூபாய் லஞ்சம் கேட்டார். லஞ்சம் தர விரும்பாத ராம்குமார் லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் அளித்தார். போலீசார் கொடுத்தனுப்பிய ரசாயனம் தடவிய 1500 ரூபாயை சரஸ்வதியிடம் ராம்குமார் கொடுத்தபோது சரஸ்வதி கையும் களவுமாக கைது செய்யப்பட்டார். இது கவர் மாதிரி அதை எடு, நீ எடு.